சார் வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார் நீங்க என்ன சார் எப்போ போய் கூட்டணியில சேர போறீங்க? நீங்களும் சரண்டர் தானா? என்ன சரண்டர்? இப்ப ஒரு விஷயம், நான் எங்களை பொறுத்தளவுக்கு, கணக்கோடு இருக்கக்கூடிய தொண்டர்களை பொறுத்தளவுக்கு அதிமுகவோட பொதுச்செயலர் யாருன்னா சின்னம்மா தான். அம்மாவுக்கு அடுத்தபடியா எந்த ஒரு எதிர்ப்பும் இல்லாம தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு தலைவி. இடையில பிரச்சனைகள் ஆச்சு, சின்னம்மா சிறைக்கு போனாங்க. ஆனா தொண்டர்கள் மனசுல சின்னம்மா தான் பொதுச்செயலர் நாங்க எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம். தொடர்ச்சியாக மீண்டு சின்னம்மா வெளிவந்தது இன்னை வரைக்கும் நாங்க சொல்லிட்டு இருக்கிறோம் போது, இதை ஏத்துக்கிறார் எடப்பாடி பழனிசாமிக்கு தொண்டர்கள் கொடுக்கக்கூடிய தீர்ப்பு 10 தோல்வி 11 தோல்வி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இதெல்லாம் அறிந்துதான் எடப்பாடி பழனிசாமி மறுபடியும் சின்னம்மா உள்ள வரக்கூடாது, ஓபிஎஸ் உள்ள வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாரு. இப்ப என்ன வாச்சுன்னு தெரியல. அதிகமாக நான் என்ன சொல்றேன், எடப்பாடி பழனிசாமிய என்னைய காட்டிலும் மோசமா விமர்சனம் பண்ணது யாருன்னா திரு டிடிவி தினகரன். அவர்களை இன்று பங்காளி என்று இணைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தமிழக வாக்காளர்களும் சரி, தமிழகத்தினுடைய அதிமுக தொண்டர்களும் சரி, வாக்காளர்கள் பொதுமக்கள் வாக்காளர்களும் சரி, அத்தனை பேர் என்ன நினைப்பாங்கன்னு பாருங்க. அரசியல் இவ்வளவு பெரிய சாக்கடையாக நினைப்பாங்கல்ல. நான் என்ன சொல்றேன், 8 வருஷமா விமர்சனம் பண்ணிட்டு வர்றாரு என்னைய காட்டிலும் படுபயங்கரமா திரு டிடிவி தினகரன். இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதே எதற்காக? எடப்பாடி பழனிசாமி என்ற ஒரு நயவஞ்சகனை ஒழிக்க வேண்டும். அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இதற்காக ஆரம்பிக்கப்பட்டது, துரோகத்துக்கு எதிராக ஆரம்பிக்கப்பட்டது. இதுதான் கொள்கை, வேற எந்த கொள்கை அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்துக்கு. இப்ப என்ன எங்களோட பங்காளி சண்டை. சரி, பங்காளி சண்டை அப்படின்னா கட்சியை கலைச்சிட்டு போய் எடப்பாடி பழனிசாமி கிட்ட போய் நின்றுக்கணும். அது பேர் தான் பங்காளி. ஏன்னா உங்களோட பிரச்சனை முடிச்சுன்னா நீங்க கட்சியை தனியா வைக்கிற, அப்புறம் என்ன பங்காளி வெங்காளி? கட்சியை தனியா வச்சு நீங்க என்டிஏ கொண்டு இருக்கீங்க, அப்புறம் என்ன பங்காளி சண்டை? பங்காளி சண்டை முடிஞ்சு போச்சு, நாங்க எப்பயுமே நல்லா இருக்கிறோம் அப்படின்ற போது அப்ப கட்சியை கலைச்சிட முடியாது. அம்மா மக்கள் முன்னேற்றத்தை கலைச்சிட்டு அதிமுகவில் போய் 2 சீட்டோ 3 சீட்டோட இருந்துகிட்டு எடப்பாடிக்கு பின்னாடி வேலை பார்க்க வேண்டியதானே, எடப்பாடி உள்ள இருக்க வேண்டியதானே. அப்ப இதையெல்லாம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக தொண்டர்களே சமூக வளத்துல நீங்களும் பார்த்திருப்பீங்க, எல்லா கட்சியோட சமூக வலைதளங்களும் நீங்க நோட் பண்ணக்கூடிய ஒரு ஊடகவியலாளர் நீங்க. அம்மா மக்களோட ஐடி விங்க இன்னைக்கு ஆஃப் ஆகி நிக்குது. என்ன சொல்ல புரியல அவங்களால, புரியுதுங்களா? தொடர்ச்சி 8 வருஷமா எடப்பாடிக்கு எதிராக வேலை செஞ்ச அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினோட ஐடி விங்க இன்னைக்கு டவுன் ஆயிடுச்சு, சடன் ஆயிடுச்சு, முழுசா முடிஞ்சு போச்சு, சீன் முடிஞ்சு போச்சு. அவங்க என்ன நினைக்கிறாங்க, இது மாதிரி அரசியல் இது மாதிரி இருக்குமா, இப்படியெல்லாம் அரசியல் பேசலாமா, இப்படியெல்லாம் அரசியல் நிலைப்பாடுகள் மாறலாமா அப்படின்னு கொதிச்சு போய் நிக்கிறாங்க. தம்பி ஓகே சார், பார்த்து பேசுங்க. நாளைக்கே சின்னம்மா எடப்பாடி பழனிசாமிக்கு தான் ஆதரவுன்னு சொல்லிட்டா நீங்களும் ஆதரிச்சு பேச வேண்டிய நிலைமை வரும். கண்டிப்பா அது இல்ல, ஒரு காலத்திலும் கிடையாது. சமயம் தொலைக்காட்சி வாயிலாக, சமயம் யூடியூப் சேனல் வாயிலாக சத்தியம் பண்ணி சொல்லுவேன், எடப்பாடி பழனிசாமியே துரோகி துரோகி துரோகி, அந்த துரோகிக்கு சப்போர்ட் பண்ணுங்கன்னு எங்க கட்சியோட பொதுச்செயலாளர் சொன்னாலும் கட்சி விட்டு நீங்கி அமைச்சர் சின்னம்மாவுக்கு எதிராக இருக்க மாட்டேன், எடப்பாடிக்கு எதிராக இருக்க மாட்டேன், யாரையும் வாழ்த்து பேசவும் மாட்டேன், இதோட நிறுத்திக்குவேன். அதான் எங்களுடைய எண்ணங்கள், அப்படித்தான் இருக்கு. போன வாரம் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமியை கடுமையா கேள்வி கேட்டுட்டு இருந்தாரு டிடிவி தினகரன். அப்படிப்பட்டவர் திடீர்னு இப்படி ஒரு முடிவு எடுக்கிறாருன்னா என்ன நடந்திருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? பின்னாடி நிறைய நடக்க வாய்ப்பு இருக்குல்ல, நிறைய வழக்குகள் இருக்கு, நிறைய பிரச்சனை இருக்கு. இந்த இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழக என்ற ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதே எடப்பாடி செய்த துரோகத்துக்காக, ஓபிஎஸ் செய்த துரோகத்துக்காக. இந்த 2 பேரையும் நினைச்சுதான் கட்சி ஆரம்பிச்ச தொண்டர்களால் உருவாக்கப்பட்டோம். நல்லா புரிஞ்சுக்க. நீங்க எடப்பாடி பழனிசாமி எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக தொப்பிச்சத்துல ஓட்டு கேட்கிறாங்க, இடையில ரெட்டலை சின்னத்துல பெறுவதற்காக லஞ்சம் கொடுத்தாரு அப்படின்னு சிறையில் தூக்கி போட்டுறாங்க. அந்த நேரத்துல புரட்சித் தலைவர் எம்ஜிஆருக்கு என்ன மரியாதை, அதே மாதிரி அந்த மரியாதை மக்கள் கொடுத்தாங்க. அவர் வர்றதுக்கு முன்னாடியே மாவட்ட வாரிய ஆர்ப்பாட்டங்கள், மாவட்ட வாரிய பொதுக்கூட்டங்கள் அப்படியெல்லாம் நடத்துற தொண்டர்களுடைய மனநிலை, அவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கு, அதை முதல்ல சிந்திக்காத ஒரு தலைவனா? உங்களுக்கு தேவைன்னா நீங்க என்ன வேணாலும் பண்ணிக்கிறீங்கன்னா, நீங்க ஏதாவது அரசியலுக்கு வரணும் அவசியமே கிடையாது. அரசியல் இவ்வளவு மோசமா, இவ்வளவு ஒரு கேவலத்தனமான அரசியல் பண்ணக்கூடாது சார். ஒரு இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதே எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து, சின்னம்மா அவருக்கு நடந்த துரோகத்தை எதிர்த்து. அப்புறம் இப்ப என்ன காரணத்துக்கு, என்ன வெங்காயத்துக்கு நீ போய் எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்ற? அப்ப யார் ஏத்துக்குருவா? உன்னைய தவிர்த்து, டிடிவி தினகரனை தவிர்த்து கூட இருக்க அத்தனை பேர் யாரும் ஏத்துக்கிற மாட்டாங்க. ஆனா வெளியே சொல்ல மாட்டாங்க. நான் எங்களை போல தொண்டர்கள் வெளியே சொல்லுவோம். இதுல வேற ஆண்டி விட்டி தொகுதியை நிக்கணும்ன்றாரா யாரு? டிடிவி தினகரன் ஆண்டி விட்டி தொகுதியில.
நல்ல மரியாதை கொடுப்பாங்க மக்கள். கிட்டத்தட்ட எம்எல்ஏ ஆன மாதிரி தானே எப்படிங்க ஆண்டிப்பட்டி எம்எல்ஏ சொல்லிடுறாங்க, கிட்டத்தட்ட ஜெயிச்ச மாதிரி தானே அவரிப்பாங்க. இல்ல முதல்ல பிரச்சாரத்துக்கு உள்ள வருவாரான்னு முதல்ல பாருங்க. இப்பயே நான் என்ன சொல்ல வரேன், இப்பயே மிகப்பெரிய தினகரை உள்ள வரட்டும் இருக்காங்க. உள்ள தினகரனுக்கு எவன் குரல் கொடுத்தாரோ, எவன் ரத்தம் சிந்தினானோ அந்த தொண்டர்கள் மாப்பிள்ள உள்ள வான்றான். நீ ஓட்டு கேட்க மாப்பிள்ள, எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர் வேட்பாளர், எனக்கு வாக்களிங்கன்னு கேட்டு வா, உனக்கு இருக்கிற அன்னைக்கு வேட்டு அப்படின்னு அங்க அவங்க பேசுறது காதுல கேட்குது. ஓகே சார், இப்ப இதுல இந்த கூட்டணி அமைஞ்ச பிறகு அதிமுக ஒரு மிகப்பெரிய வெற்றி பெற போகுது அப்படிங்கிற ஒரு தோற்றம் ஏற்பட்டிருக்க மாதிரி தெரியுது. அது அரசியல உங்களுக்கு தெரியும், ஊடகவியலாளர் எங்களை காட்டில அரசியல தெரிந்தவர்கள் தான் ஊடகவியலாளர் நாங்க நினைக்கிறோம். ஏன்னா உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரியும், எல்லா கட்சியினுடைய அவங்களுடைய பலம் என்ன பலவீனம் என்ன அறிந்தவர்கள் தான் நீங்கள். ஆகவே அதிமுக என்ன படத்துல இருக்கு, என்ன மாதிரி வெற்றி கொள்ள போது, நான் என்ன சொல்ல வரேன், செங்கோட்டையன் கொங்கு மண்டலம் செங்கோட்டையன் ஒரு 10-20 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற செய்யக்கூடிய ஒரு நபர் இன்னைக்கு தாவேக்கல இருந்திருக்கிறாரு. அதே போல டெல்டா மாவட்டத்துல வர்த்தநாடை சேர்ந்த வைத்தியலிங்கம் ஒரு தகுதியான மனிதன், அதிமுகவில் பயணிச்சவர், அமைச்சராக இருந்தவர், எம்பியா இருந்தவர், இப்ப சிட்டிங் எம்எல்ஏ இருந்தவர், அவர் இன்னைக்கு திமுகவுக்கு போயிருக்கிறாரு. இது மாதிரி நிறைய தலைவர்கள் எல்லாம் போகும்போது யார் இருக்கா இவர்களுக்கு யார் இருக்கான்னு கேட்கிறேன். இவர்களுக்கு யார் இருக்கா? எடப்பாடி ஒருத்தர் போதாதா சார்? எப்படிங்க எடப்பாடி பழனிசாமி ஒருத்தர் போதாதா? எடப்பாடி பழனிசாமி 10 தோல்வி 11 தோல்வி ஆயிருக்கு. இப்ப தினகர் என்ற துரோகி யார் போது இந்த இருவரும் துரோகி என்று இப்ப 8 வருஷமா தெரிஞ்சு போச்சு. ஃபர்ஸ்ட் எடப்பாடி பழனிசாமி பழிய போட்டீங்க, இதை தினகரன் அவர்கள் எடப்பாடி பழனிசாமி பழி போட்டார். இன்னைக்கு தினகரன் தான் உலக மகா துரோகி என்பதை நான் தான் எடப்பாடி பழனிசாமி இயக்குனேன் இது நாள் வரைக்கும் அவரை உண்மையை ஒத்துக்கிட்டார். அப்படின்ற போது யார் வாக்களிப்பார்? இப்ப புதுசா கட்சி ஆரம்பிச்சுட்டாங்க, விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சிருக்காரு, சீமான் ஒரு கட்சி போயிட்டு இருக்கு. அப்படின்ற போது வெறுத்து போய் திமுக ஒருத்தனும் போட மாட்டான். அதிமுக தொண்டை, அதே போல அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய இருக்கக்கூடிய தொண்டர்கள் நிர்வாகிகள் திமுகவுக்கு போக மாட்டா, ஓட்டு போடவும் மாட்டா. ஆனா புதிதாக ஆரம்பிக்கப்பட்ட இயக்கங்களுக்கு தன்னை மாற்றிக்கொள்வார். அதுல இந்த மாற்றம் இல்லை, அது தொடர்ச்சியா நடந்து கொண்டு இருக்கிறது. இந்த அவர்களை நினைக்கும் பொழுது எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு, கவலையா இருக்கு. இதை சொல்லி என்ன செய்யறது? எங்களுடைய மனக்குதிப்பை அவங்கள போல ஊடகத்துல தான் சொல்ல முடியும், வேற யாருக்கு சொல்றது? சின்னம்மா எப்ப சார் பனையூர் போறாங்க? இல்ல சின்னம்மா என்ன முடிவு எடுக்க கண்டிப்பா முடிவு எடுப்பாங்க, நல்ல முடிவு எடுப்பாங்க. திமுகவுக்கு எதிரான முடிவு ஏன் சுத்தி வளைச்சு பேசுது? இப்ப என்டிஏக்கு உங்க ஆதரவு இல்ல, திமுக தீய சக்தி, அப்ப இருக்கிற ஒரே ஆப்ஷன் டிவிக்கு எதனா சார்? அப்ப பனையூர் தானே போய் ஆகணும். இல்ல பனையூர் தான் போடணும், எங்களுக்கு அப்படி ஒரு அவசியம் இல்லைங்க. அது சின்னம்மா எடுக்கிற முடிவு. நான் என்ன சொல்றேன், சின்னம்மாவே தமிழகம் முழுக்க வேட்பாளர் நிறுத்தக்கூடிய தகுதி உள்ளவங்க. அவங்க தமிழகம் முழுக்க நாங்க தான் உண்மையான அதிமுக, நான் நிறுத்தக்கூடிய வேட்பாளர் தான் அதிமுகவை சேர்ந்தவங்க, நிறுத்த முடியாதா? ஒரு சுயேட்சை சின்னம் இன்னைக்கு விஜய் அவர்களுக்கு விசில் சின்னம் கிடைச்சிருக்கு, எங்களுக்கு ஒரு பிபி சின்னம் கிடைக்காம போயிடுமா? தேர்தல் ஆணையம் ஒதுக்காதா? அப்ப எங்களுக்கு ஆதரவான வாக்குகள் விடாதா? அப்ப இதெல்லாம் யாருக்கு பிரச்சனை? யாருக்கு பிரச்சனை? பிரச்சனை திமுக பிரச்சனை, என்டிஏ கூட்டணி தான் பிரச்சனை. நாளைக்கு நாங்களும் வேட்பாளர் தமிழகம் முழுக்க நிறுத்தினா என்ன ஆக போகுது? என்ன ஆக போகுது? இப்ப நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் இரட்டை இலட்சம் 3வது இடம் 4வது இடம் டெபாசிட், ஒரு சில இடங்கள் டெபாசிட் எல்லாம் போயிருக்கு. ஆனா இன்னைக்கு சின்னமாவும் தேர்தல் களத்தை சந்திச்சால் என்ன நிலை ஆகும் இந்த என்டிஏ கூட்டணி? அததான் சொல்றதுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு. ஏன்னா சின்னமாவை ஏத்துக்க முடியாது, அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் ஏத்துக்க முடியாதுன்னா யாரெல்லாம் ஏத்துக்கிற போறா? ஒன்னே தொண்டர்கள் ஏத்துக்கலையே கேட்கிற எடப்பாடி பழனிசாமியை பார்த்து, ஒன்னே தொண்டர்கள் ஏத்துக்கலையே. சரி, இதே டிடிவி தினகரன் ஓபிஎஸ் ஆதரவு இல்லாம ஆண்டிவடி தொகுதிகளோட வர முடியுமா? தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அத்தனை தொகுதி ஓபிஎஸ் ஆதரவு இல்லாம, சின்னம்மாவோட ஆதரவு இல்லாம உள்ள போய் ஓட்டு கேட்க முடியுமா? நீ உன்னை விரட்டி அடிச்சிருவாங்கல்ல. ஏன்னா டிடிவி தினகரன் முக்கியத்தோட பிரதிநிதியா? இங்க அவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு. நேற்று இருந்து மக்களுடைய கொதிப்பை பார்த்து எனக்கு தெரியுது, அதைத்தான் உங்கள்கிட்ட ஊடகத்துல பேசுறேன். இப்ப 10 தொகுதியோட வாங்கிக்க டிடிவி தினகரன், இந்த 10 தொகுதிக்குள்ளேயும் தென் மாவட்டத்துக்குள்ள எத்தனை தொகுதி இருக்கும், அந்த தொகுதிக்குள்ள டிடிவி தினகரன் தேர்தல் பிரச்சாரம் போக முடியாது. மக்கள் சம்மதிக்க மாட்டாங்க, வரவேற்க மாட்டாங்க. போயிடுப்பா, மரியாதையா போயிடு, நீங்க வந்து ஓட்டு கேட்காதுன்னு சொல்லிடுவாங்க, மரியாதையோட சொல்லிடுவாங்க. அப்படி இருக்க சூழ்நிலையில சின்னம்மாவை பத்தி பேசினாலே
அவங்கள பத்தி திருப்பி திருப்பி என்ன கேக்குறீங்கன்னு எடப்பாடி சொல்றாரு. சின்னம்மா யாருன்னு டிடிவி தினகரனுக்கு தெரியல. சின்னம்மா பேரை வச்ச ஒரு இயக்கத்தை ஆரம்பித்து அதுக்கு பொதுச் செயலாளர் ஆன திரு டிடிவி தினகரன் துரோகியா, எடப்பாடி பழனிசாமி துரோகியா என்று பார்க்கிற போது உலக மகா துரோகி என்பது திரு டிடிவி தினகரன் தான். எடப்பாடி சொல்ல முடியாதுங்க. அவருக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சு அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டார். துரோகிதான். ஆனா உலக மகா துரோகின்னு இன்ன வரைக்கும் நினைச்சது யாரோ எடப்பாடி பழனிசாமி. ஆனா இப்ப சொல்ற உலக மகா துரோகி திரு டிடிவி தினகரன். வைத்திலிங்கம் திமுகவுக்கு போயிட கூடாது அப்படின்னு ஒரு கருத்து சொன்னாங்களே, வேற என்ன பண்ண முடியும் சார்? இன்னைக்கு அவரோட இடத்துல இருந்து யோசிச்சு பாருங்க. அவருக்கு ஒரு அரசியல் வாழ்க்கை வேணும்ன்ற அடிப்படையில அவர் திமுகவுக்கு போயிருக்காரு. சசிகலா ஒரு பொலிட்டிக்கல் ஃபோர்ஸா இருந்திருந்தா எல்லாரும் அவங்கள நோக்கி வந்திருப்பாங்களே, ஒருத்தர் கூட வரலையே. செங்கோட்டையன் வந்தாரு, அவங்க கிட்ட போல. வைத்திலிங்கம் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாரு, அவங்களும் சசிகலா பின்னாடி நிக்கல. அப்போ திருமதி சசிகலா மேலேயே ஒரு பெரிய நம்பிக்கை யாருக்குமே இல்லைன்றதுன்னு தெரியுது. இதுல இல்ல, வைத்திலிங்கம் இது வரைக்கும் யாரு கூட இருந்தாருன்னு உங்களுக்கு தெரியும். அண்ணன் ஓபிஎஸ் கூட இருந்தாங்க. இப்ப யார் அவர்தான் சொல்லியிருக்காரு ஓபிஎஸ் பற்றி. சின்னம்மா பத்தி எதுவும் பேசல. நான் என்ன சொல்ல வரேன்னா, எங்களை பொறுத்தளவுக்கு மேல்மட்ட நிர்வாகிகள் என்ன முடிவு எடுக்கிறாங்க, எந்த நேரம் எந்த இயக்கத்துக்கு போறாங்கன்னு சொல்ல முடியாது. இப்ப திமுக இருக்கக்கூடிய அமைச்சரவையில 13 பேர் அதிமுக இருக்காங்க. திமுக ஆட்சி ஆளுதுங்க. அங்க ஆட்சி ஆளுகிற அமைச்சர், முக்கிய அமைச்சரும் அதிமுக இருக்காங்க. அது சொல்ல முடியாது, அவர்களுக்கு போறாங்க. ஆனா கடக்கோடியில் இருக்கக்கூடிய தொண்டர்களும் சரி, கடக்கோடியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளும் சரி, அதிமுக இப்படிதான் இருக்கணும், இவங்க நிர்வாகத்தான் இருக்குன்னு சொல்லும் பொழுது செவிசாய்க்க வேண்டும். இப்புள்ள இந்த அமமுக பொதுச்செயலாளர் தினகரனும் சரி, இப்புள்ள அதிமுக சொல்லிக்கிட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமி சரி, செவிசாய்க்க வேண்டும். ஏன்னா இது உங்களுக்கு இறுதி கட்டம். அமமுக சீன் முடிஞ்சு போச்சுங்க. ஆனா அதிமுக நான் தான் சொல்றாரு எடப்பாடி, அவருக்கு இறுதி கட்டம் இந்த தேர்தல். அந்த இறுதி கட்டத்துல சின்னமா சொல்றாங்க, தொடர்ச்சியா உண்டுபடுவோம், நம்மளுடைய எதிரி திமுக தான் அப்படின்ற போது வாங்கம்மா கையெழுத்து கும்பிட உன்னால முடியலன்னா உன்னை எப்படி பொதுமக்கள் உன்னை வணங்குவாங்க? உங்களை எப்படி அதிமுக தொண்டர்கள் வணங்குவாங்க? உங்களுக்கு ஆதரவு பண்ணுவாங்க? சொல்லுங்க. ஓபிஎஸ் தனித்து விடப்பட்டதா சொல்றாங்களே சார், எப்படி பாக்குறீங்க? அவருக்குன்னு ஒரு ஆதரவு இருக்கு, அவரை தனித்து விடல. இவர்கள் வேண்டாம் அவர்களை தனித்து விட. ஆனா தொண்டர்கள் எல்லாரும் சேர்ந்த திரு டிடிவி தினகரன் அவர்களையும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தனித்து விடப்படுவார்கள். தொண்டர்களால், பொதுமக்களால் அனைவரும் சேர்ந்து. அதான் சொல்ற, தமிழகத்திலே அதிமுகவும் என்டிஏ கூட்டம் எத்தனை தொகுதியில இருக்கும், எத்தனை தொகுதியில போட்டி, அத்தனை தொகுதியிலும் அதிமுகவினுடைய உண்மையான தொண்டர்கள் தீர்ப்பளிப்பார்கள். அது என்ன தீர்ப்புன்னு தொடர்ச்சியா கொடுத்து சொல்லியிருக்காங்க. 11 தோல்வி மறுபடியும் அது மாதிரி ஒரு தீர்ப்பு வரும் என்று நினைக்கிறேன். அனைவரும் ஒன்றுபடுத்தாத பட்சத்தில் இப்போ சுத்தம் வாய்ப்பு இருக்குன்னு தேர்தல் அறிவிக்கல. சின்னம்மாவுடைய ஆலோசனை பெற்றால், ஓபிஎஸ் அவருடைய ஆதரவோடு அதிமுக ஆட்சி அமையும். இல்லைன்னா நாசமா போயிடுவாங்க. எந்த இடத்துலயும் மண் எடுக்க முடியாது. அது எந்த இடத்துலயும் போய் தேர்தல் பிரச்சாரம் போனாலும் அங்க செருப்பு விழுகும், விளக்கமாறு விழுகும். ஏன்னா உங்க சபதத்துக்கு 8 வருஷமா தொண்டர்களை வீணடிச்சீங்க. 8 ஆண்டுகளா தொண்டர்களை எடப்பாடியை திட்ட வச்சீங்க, திமுகவை திட்ட வச்சீங்க. இன்னைக்கு எடப்பாடி எங்க அண்ணன், என் பங்காளி, இன்னைக்கு உனக்கு பங்காளி. அப்ப எங்களை போன்ற 8 வருஷமா விமர்சனம் பண்ண எத்தனையோ தொண்டர்கள் இருக்கிறாங்க. அவங்க நிலைப்பாடு என்னன்னு இவங்க நினைச்சு பார்த்தாங்களா? நினைச்சு பார்த்தாங்க கேட்கிறேன். தேர்தல் முடிவு எப்படி வரும்னு பாக்குறீங்க? இது அப்படியே தொடர்ந்ததுன்னா திமுக தான் ஆட்சிக்கு வரும்னு நினைக்கிறீங்களா, இல்ல வேற ஏதாவது முடிவுகள்? அதிமுக ஒன்றுபடாமல் திமுகவை வீழ்த்த முடியாது. அது எல்லாருக்கும் உங்களுக்கும் தெரியும் நினைக்கிறேன். திரு டிடிவி தினகரன் போனோன்னு அங்க அப்படியே எல்லாத்தையும் புடிங்கி தவிக்க முடியாது. டிடிவி தினகரன் எதனால போயிருக்காரு, எந்த நெருக்கடினால போயிருக்கிறாரு, அவரு தன்னை பாதுகாக்க போயிருக்கிறாரு, அவ்வளவுதான் பேச்சு. மக்களுடைய ஆதரவு டிடிவி தினகரன் இருக்காரு சுத்தமா இல்ல. அதுல நேற்று இருந்து அந்த டிடிவி தினகரன் கட்சியில இருந்தா ஒவ்வொரு தொண்டர்களும் நிர்வாகிகளும் வெறுத்து போய் உட்கார்ந்து இருக்கிறான். நீ போவா, உன்னோட சொத்தை பாதுகாக்க போவ, உன் சுயநலத்துக்கு போவ, நாங்க உன் பின்னாடி வர முடியாதுன்னு ஒவ்வொருத்தரும் பதிவுகளை போடுறான் சமூக வலைதளத்துல. அப்படி இருக்கும் பொழுது அதிமுக ஒன்றுபடாமல், அண்ணன் ஓபிஎஸ் இல்லாமல், சின்னமா தலைமை ஏற்காமல் இனி எந்த ஒரு தேர்தல் வந்தாலும் அதிமுக வெற்றி பெற முடியாது. அத தொடர்ச்சியா மக்கள் தீர்ப்பு கொடுத்துட்டு இருக்கிறாங்க. மறுபடியும் திமுகவுக்கு வாய்ப்பளிக்க திட்டமிட்டு இருக்கிறார்கள். திரு டிடிவி தினகரன் அதிமுக பேரை சொல்லி நான் சொல்ற திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள். இப்ப நீங்க இதுல இறுதியா ஒரு கேள்வி சார், ஒன்றுபட்ட அதிமுகன்னு சொல்றீங்க, கட்சிக்குள்ள ஒன்றுபட்டாதான் ஒற்றுமையா? ஒரே அணிக்குள்ள நீங்க எல்லாம் வந்தா ஜெயிக்க முடியாதா? எதுக்கு ஒரு அணிக்குள்ள வரணும்? எதுக்குங்க? நான் அதிமுக, நான் போய் பிஜேபி காரங்க சுத்த முடியுமாங்க? நான் அந்த அதிமுக வேட்டி கட்டி தான் உங்ககிட்ட உட்கார்ந்து பேசிட்டு இருக்கு, புரியுதுங்களா? நான் போய் பிஜேபி காரங்க சுத்த முடியுமா? என்டிஏ கூட்டணியில
என்ன கேக்குறீங்க நீங்க கேள்வி? ஏங்க, அதிமுகவினுடைய பொதுச்செயலாளர் சின்னமோகன் நாங்க சொல்றோம். நீங்க தான் சொல்லுங்க. எடப்பாடி பழனிசாமி, ஓபிஎஸ், தம்பிதுரை இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் அத்தனை பேரு போலீஸ்காரனை போய் கொடுத்தீங்க. எந்த எதிர்ப்பும் இல்லாம கொடுத்தீங்க. கடற்கோடிகள் கிளை செயலாளர், கிளை பிரதி அத்தனை கையொப்பம் போட்டு கொடுத்தாங்க. அவங்க எல்லாம் வேண்டாங்கிட்டு இன்னைக்கு நான் தான் பொதுச்செயலாளர் சொல்ல, அதுதான் எங்களுக்கு ஏத்துக்கிற முடியல. அதனாலதான் பிரச்சனை, அதனாலதான் தோல்வி, அதனாலதான் நீங்க அடிமையா உட்கார்ந்துருக்கீங்க. நம்ம குடும்பம் சரியா இருந்தா பாஜகவை பார்த்து பயப்படணும் அவசியம் இருக்கா? திமுக பார்த்து பயப்படணும் அவசியம் இருக்கா? நம்ம சரியா இருந்தா, ஒரு குடும்பத்துக்குள்ள அண்ணன் தம்பி ஒற்றுமையா இருந்தா ஏத்து வீட்டுக்காரன் பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்து பயப்படணும் அவசியம் இருக்கா? அப்ப யாருடைய முட்டாள்தனம்? முதல்ல எடப்பாடி பழனிசாமியோட முட்டாள்தனம். இரண்டாவது இப்ப சுயநலத்துக்காக யாரையும் பலி கொடுப்பார். 18 எம்எல்ஏல அடையாளம் தெரியாம ஆக்கிட்டார். 18 எம்எல்ஏ இவருக்காக ஆதரிச்சு ஒரு தீர்மானத்தை கொண்டு போய் கவர்னர் கொடுக்குறாங்க. அவங்களால தகுதி நீக்கம் ஆயிடுச்சு. சஸ்பெண்ட் ஆயிடுறாங்க. டிஸ்மிஸ் ஆயிடுறாங்க. அது 2 பேர் தப்பிச்சு பொழைச்சிட்டு இருக்கிறான். தங்கத்தமிழ் செல்வன், செந்தில் பாலாஜி. மத்தவங்க கூட காணா போயிட்டான். யாருனால? இந்த டிடிவியோட சுயநலத்தினால. அப்ப எம்எல்ஏக்களே நாசமா போனாங்க. தொண்டர்கள் எந்த நிலைமையில் இருப்பாங்க யோசிச்சு பாருங்க நீங்க. இந்த தினகரனுக்கா வேண்டி 18 எம்எல்ஏ, அது 2 பேரு இன்னைக்கு திமுகவுல சேர்ந்து ஒரு ஆள் எம்பியா இருக்காரு, ஒரு ஆள் அமைச்சரா இருக்காரு. மத்தவங்க கூட எங்க இருக்காரு தெரியலங்க. அந்த அளவுக்கு பல குடும்பத்தை அடிச்சுட்டு தான் தினகரன் போய் இன்னைக்கு கைகோர்த்து இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. சும்மா இல்ல, மக்கள் மன்னிக்க மாட்டாங்க. ஒரு காலத்திலையும் மக்கள் மன்னிக்க மாட்டாங்க. நேத்து துரோகி, இன்னைக்கு அண்ணன். நேத்து துரோகி, உலகமாக துரோகி. இந்த இயக்கம் ஆரம்பிக்கப்பட்டதே இந்த துரோகி ஏத்துன்னு சொன்ன, என்ன வாயில சொன்ன நீ? இன்னைக்கு என்ன சொல்ற? இதெல்லாம் என்ன இது? நான் என்ன சொல்ல வரேன், புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் காலத்துல செல்போன் கிடையாதுங்க. அதுதான் தூர்தர்ஷன் மட்டும் தான் இருக்கும். பேப்பர் தான் எழுத்து வடிவத்துல தான் படிச்சு பார்க்க முடியும் செய்திகளை. இன்னைக்கு எங்க ஊர் ஆடு மேய்க்கிறவங்க கூட, மாடு மேய்க்கிறவங்க கூட ஆண்ட்ராய்டு செல் வச்சிருக்க, ஐபோன் வச்சிருக்கிறான். எல்லா விஷயம் தெரியுது. திகார் சிறந்து வெளியில தினகரன் வரும்போது என்ன சொன்னார், இப்ப என்ன செய்கிறார்? ஒரு மாசத்துக்கு முன்னாடி என்ன சொன்னார், இப்ப என்ன செய்கிறார்? அப்போ என்ன நிலைப்பாடு வச்சிருக்க தினகரன்? அப்ப உனக்கு பிரச்சனை வரும்போதெல்லாம் எங்களை சம்பந்தப்படுத்துவ, எங்களை யூஸ் பண்ணுவ, அதுக்கடுத்து கழட்டி விட்டு போயிடுவ. இது அரசியலா? இது அரசியலான்னு கேட்கிறேன். அதனால வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் என்டிஏ கூட்டணி அல்ல, எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருக்கக்கூடிய கூட்டணி சின்னமா தலைமை ஏற்காமல், ஓபிஎஸோட ஆதரவு இல்லாமல் இவர்கள் தேர்தலை சந்தித்தார்கள் என்றால் படுபயங்கர தோல்வியை சந்தித்து, அதோட இவருடைய அணி அனைத்துமே அடையாளம் தெரியாமல் போய்விடும். இது தொண்டருடைய சாபமாக இருக்கு. இது கணக்கோடு தொண்டருடைய சாபம் விடாது. நன்றி சார். நன்றி.